ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு மார்ச் மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு பிசாசுகளை துரத்துங்கள். லூக்கா 10:19 சொல்கிறது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. கர்த்தர் மனிதனை உண்டாக்குவதற்கு முன்பாக கோடிக்கணக்கான தேவ தூதர்களை சிருஷ்டித்தார். அவர்களில் ஒரு பகுதியினர் தனக்கு ஆராதனை செய்யவும் பாடல்களை பாடி துதிக்கவும் ஏற்படுத்தினார். ஆனால் தேவ தூதர்கள் கூட்டத்திலே 1/3 பங்கினர் மன மேட்டிமை அடைந்து பெருமை கொண்டபடியினாலே கீழே விழத்தள்ளப்பட்டார்கள். அவர்கள் துஷ்ட தேவதைகளாகி பூமி எங்கும் சிதறி விழுந்தார்கள். அவர்கள் முழு முயற்சியுடன் கர்த்தருக்கு எதிராக வேலை செய்யவும் மனுஷனை தேவனை ஆராதிக்க விடாதபடி தடுக்கவும் மனிதனுக்கு வியாதியையும் நோயையும் கொடுத்து அவனை வேதனைப்படுத்தவும் உறுதி பூண்டார்கள். இன்றும் அநேக வியாதிகள் மருந்துக்கு கட்டுப்படுவதில்லை. அசுத்த ஆவிகளே இதற்கு காரணம். அவை மனுஷனுடைய ஆவியை கட்டுப்படுத்தி அவனுக்குள் புகுந்து அவனுக்கு எண்ணற்ற துயரங்களை கொடுத்து நரகத்தின் பாதையிலே இழுத்துச் செல்கின்றன. இயேசு கிறிஸ்து திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று எச்சரித்தார். யோவான் 10:10. இந்த அசுத்த ஆவிகள் விரட்டப்படவும் பிசாசுகள் துரத்தப்படவும் வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களில் அவர் பிசாசுகளை துரத்தி ஜனங்களுக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொண்டு வந்ததை நாம் வேதத்தில் காணலாம். மார்க்கு 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அங்கே ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இயேசுவை கண்டதும், ஐயோ, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர் என்று சத்தமிட்டான். இயேசுவை கண்டதும் அவனிலிருந்து அசுத்த ஆவி அலறி அவனை அலைக்கழித்தது. இயேசு அதை பார்த்து, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அது மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. மார்க்கு 1ஆம் அதிகாரம் 23 26ஆம் வசனம் முடிய. இப்படி பிசாசு பிடித்த ஒரு மனிதனை மருத்துவரிடம் கூட்டிக் கொண்டு போய் பாருங்கள். எந்த வைத்தியம் கொடுத்தாலும் அது பிசாசு பிடித்தவனுக்கு விடுதலையும் சுகத்தையும் கொண்டு வராது. சிலர் பிசாசு பிடித்தவர்களுக்கு மின்சார சிகிச்சை கொடுப்பார்கள். வேறு சில டாக்டர்கள் தூக்க மாத்திரைகளை கொடுத்து தூங்க வைத்து விடுவார்கள். இதுவும் பரிகாரமாக அமையாது. பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். பரிசுத்த ஆவியோடு அவனுடைய கிரியைகளை கடிந்து கொள்ளுங்கள். இயேசுவின் இரத்தத்தை தெளித்து பாதாளத்தின் வல்லமைகளை மேற்கொள்ளுங்கள். சிலர் எப்பொழுதும் பிசாசை குறித்தே பேசிக் கொண்டிருப்பார்கள். சாத்தான் என் வீட்டை சுற்றிலும் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தேடுகிறான் என்று சொல்லுகிறார்கள். சிம்சோன் மேல் ஆவியானவர் இறங்கின போது அவன் பால சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிப்பது போல கிழித்து போட்டான். அந்த ஆவியானவர் உங்களில் தங்கி இருக்கிறதுனாலே சாத்தானை துரத்துங்கள், ஜெயம் பெறுங்கள். இன்றைய நினைவிற்கு 91ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். சிங்கத்தின் மேலும்
விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போடுவாய். இன்றைய வேத வாசிப்பு காலை உபாகமம் 30 மற்றும் 31 அதிகாரங்கள், மாலை மார்க்கு 15 அதிகாரம் 1 25 முடிய. அன்புக்குரிய அன்றென்றுள்ள அப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துங்கள், ஜெயம் பெறுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென். ஆம்.